செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. 20 நிமிஷம் தான் இருக்குது, 8:10 போனோம். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவன் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஊருக்கு போகிறேன். அபுதாபிலேருந்து ஷார்ஜா ஏர்போர்ட் கிளம்பிகிட்ருக்கேன். அங்கேருந்து நான் ஊருக்கு போகிறேன். ஏன் அப்படின்னா நிவிக்கு வந்து டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் டெலிவரிக்காக போகிறேன். ஆனால் நிவிக்கோ வீட்டுக்கோ நான் ஊருக்கு போகிற விஷயம் தெரியாது. ஏன்னா அவங்க டெலிவரிக்கு கூப்பிட்டாங்க, பட் எங்கள் ஆஃபீஸில் வந்து லீவ் தரல. ஏன் அப்படின்னா இப்போ தான் 2 months பிஃபோர் தான் நான் வளகாப்புக்காக ஊரில் கொண்டு போய் நிவியையும் பாப்பாவையும் விட்டுட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து 2 monthஸில் லீவ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ சடனாக ஈத் லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து லீவ் கிடச்சிருக்கு. இன்னும் நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. சரி, ஓகே, போகிறதும் போகிறோம், நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நிவியை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் கூட இன்னும் 3 சிங்க குட்டிகள் வருது. ஒரே ஃபன்னாக போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நம்ம ஏர்போர்ட் போகிற வழியிலே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம டைமுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமாங்கிற மாதிரியே சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி போவோம். போமா போமா, இந்த வீடியோ யூஸ் ஆகும் பாண்டி. நீங்க சொன்ன வீடியோ என்ன தம்பி, லாரி போயிடுச்சா? அடிச்சனா இருந்தால 2 மணி நேரம் அங்க இருக்கு. 20 நிமிஷம் தான் இருக்கு, 8:10 போனோம். அதுக்கப்புறம் போனால் விட மாட்டாங்களோ? அது என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டாக ரூல்ஸ் தெரியல. யாரை அடிச்சு கேட்போம். டைம் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரண்டில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அப்படி ஓகே, பார்ப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. யோயோ பண்ணுறோம், அல்ஃபுர்கான் போகிறோம். உனக்கு உன் பிளான் நடக்கணும். சென்னை பிளான் பண்ணோம். ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆனதுனால திரும்ப பண்ண ஃபாஸ்ட்டாக போனோம். ஏன்னா 20 minutes இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா இடையில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால மறுபடியும் அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது அந்த மைண்ட் செட்டில் தான் போச்சு. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால 2-3 கேமரா வேறு ஃப்ளாஷ் ஆச்சு. மேபி ஏதாவது ஃபைன் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்தில். அது வேறு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக இப்போ ஏர்போர்ட் போய் ரீச் பண்ணியாச்சு. 9:30 அந்த மாதிரி போய் ரீச் பண்ணியாச்சு. ஒன்லி 1/2 hour தான் இருக்குது. 10 o'clock ஃப்ளைட்டு. இப்போவே வந்து 9:20 ஆயிடுச்சு. சரி, பாப்போம் உள்ளே போனால் விடுவாங்களா, என்ன திரும்ப அனுப்பிடுவாங்களாங்கிற மைண்ட் செட்டில் தான் போகுது. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓ மை காட், நல்ல வேலை உள்ளே போனோடனே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து என்னை வந்து அனுப்பி விட்டாங்க உள்ளே. இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு நான் இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், 10 minutes தான் இருக்குது. வேறு போர்டிங்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் போயிட்டுருக்கோம். கேட் நம்பர் 22. early morning 3:30 வந்து நம்ம லேண்ட் ஆயாச்சு. ஓகே, கோயம்புத்தூர் தான் வந்து லேண்ட் ஆகிருக்கோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றேன். பரவாயில்ல, உள்ளே வந்து எல்லாமே ஒரு செட்டப். நம்ம ஊருக்கு வந்தால் ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செட்டப் தான் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. பட் வந்து இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு தான். ரொம்பவே குயிக்காகவே எமிக்ரேஷன் முடிச்சுட்டு குயிக்காகவே வெளியே போயிட்டேன். ஒரு வழியாக எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் பஸ்ஸில் தான் போகிறேன். ஏன்னா பஸ்ஸில் போகணுங்கிற ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் பஸ்ஸில் போய். ஸோ பஸ்ஸில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ மார்னிங் 9 o'clock ரீச் ஆகிட்டேன்.
சர்ப்ரைஸ். என்ன மாமா வரமாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க? அதான் சர்ப்ரைஸ்.